அவ்வளோ நல்ல டீம். இந்த டீம் bowling வச்சு சொல்கிறேன். டோர்னமெண்ட் மேட்ச் போகுது சொல்லவே இல்லை. நீங்கள் வரேன்னு ஃபஸ்ட்டு சொல்லியிருந்தீங்களா? இல்லை ப்ரோ, நான் வெயிலாக இருக்குமே ஃபீல்டிங் வரலாம்னு நினச்சி தான் வந்தேன். நான் நம்ம மட்டும் சைடில் நின்று போவோமே அப்படின்ட்டு ஒரு வீட்டுக்கு போய் சும்மா அதுக்கப்புறம் உங்கள் வீட்டுக்கு பக்கத்தில் ஷோவிங் உள்ளது தான். சரி, நீங்கள் வந்து ரொம்ப நல்லது. காரில் வேறு வந்தேண்ணா, டைடு தான் இருக்காது. பைக்கில் வருவேன், சரியான வெயிலாக இருக்கும். நீங்கள் சாப்பிட்டுருக்கீங்களா? எப்பயாச்சும் குடிப்பேன் ப்ரோ. எனக்கு பிடிச்சலாம் குடிக்க மாட்டேன். எல்லோரும் குடிப்பாங்கிறதுக்காக நானும் கொஞ்சம் குடிப்பேன். கம்பெனிக்காக எனக்கு டேஸ்ட்லாம் பிடிக்காது. அடுத்த அவுட்டிங் போகிறப்ப நீங்கள் வாங்க. நீங்கள் பாண்டிச்சேரி வரல? சரிதான், நான் குடிக்க மாட்டேங்கிறனால தான் வந்திருக்க மாட்டேன். இல்லை நம்ம ஜாலியாக எல்லோரும் கலாச்சிட்டு கீப்பர் நல்லா சூப்பராக எடுக்கிறாங்க. யார் இந்த பேட்ஸ்மேன்? கீப்பர். ஓ, இவர் அந்த குரு, அந்த எம்எஸ்டியில் இவர் கூட விளாண்டுருக்கோம். நானும் கூட விளாண்டுருக்கேன், எனக்கு தெரியாது. சரி, அவருக்கு மட்டும் நிறைய பவுலிங்டா போய். நல்லா இருக்கு பிரசன்னா, நல்லா இருக்கு போய். நல்ல பால் ரா பாய். நல்லா இருக்கு பிரசன்னா, கமான் ரா பாய். ஆமாண்ணா பிரசன்னா ப்ரோ, ஆமாண்ணா பிரசன்னா ஆர்வமாக வந்தார். வேறு சொல்லிட்டு வேறு போனார், பேசி வேறு போனார். அது நான் சிங்கிள் தட்டி வேறு நீங்கள் அடிச்சாடுங்கன்னு சொல்லிட்டு போனார். சரி ப்ரோ சொல்லிட்டு ஃபீல்டிங் ரா பாய். நம்ம டீமில் ப்ரோ அந்த ஆளு கொஞ்சம் யோசிக்க அப்படியே எனக்கு தெரிஞ்சு ரெண்டு பேரை வந்து கண்ட்ரோலே பண்ண முடியல ப்ரோ. கேசவ் ப்ரோவும் கணேஷ் ப்ரோவும் எங்கே எடுத்துக்கிறதுன்னு தெரியல அவங்க. அதனால் 2 ஃபீல்டு நமக்கு ஷார்ட்டு. இதான் நல்லா போயிட்டு இருக்க டைமில் 2 வைடை போட்டு மேட்ச் மாற்ற வேண்டியது. அந்த மொமெண்ட் அப்படியே விட்டுறோம். நம்ம நல்லா கொண்டு வர்றோம். இப்போ மிடில் ஆர்டரில் ஒரு ரொட்டேஷன் பிளேயர் வேணும். நம்ம அடிச்சு ஆடுற பிளேயர் ஒருத்தர் வேணும், ரொட்டேட் பண்ணுற பிளேயரும் வேணும். இது ஆதி அவர் தான் ப்ரோ. ஆதியும் அவரும் கரெக்டாக தான் ஆடுறாங்க. எல்லாரும் ஆடலங்கிறப்ப ஆடுறாங்க. அவங்க ஆடணும்னு நம்ம நினைக்கிற டைமில் ஆடி நல்லா இருக்கே பிரசன்னா, குடான் ரா பாய். அடுத்த விக்கெட்டுக்கு தண்ணி எடுத்து போறேன். சரியான மேட்ச் ப்ரோ. காலையா என்னாச்சு? டிராப் ஒரு பாலுக்கு 2 அடிக்கணும். ஓ, ஏன் த்ரோ அடிக்கல கீப்பர்ட்ட கரெக்டாக ட்ரா ஆயிடுச்சு. சூப்பர் ஓவர் கேட்டோம், தரலன்ட்டானோ. ஓ, ட்ரான்ட்டாங்க மேட்ச். ட்ரா சாதா ப்ராக்டிஸ் மேட்ச் இல்லை. எத்தனை ஓவர்? 25 விளாண்டிங்களா? டைம் எவ்வளோ டார்கெட்டு? 170. இது இப்போயே இன்னும் ஒரு 4 விக்கெட் போச்சுன்னா ப்ரெஷர் ஆயிரும் ப்ரோ. இவங்களுக்கும் ப்ரெஷர் வந்துடும். 10 ரன்னுக்குள்ளே 3-4 விக்கெட் வரும். 10 ரன்னுக்குள்ளே 10 ரன்னுக்குள்ளே இருந்தால் தான் ப்ரெஷர். இல்லைன்னா ஜாலியாக விளாடுவாங்க. எடுத்து வெளில காய வச்சு போடுறதே ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஹலோ, சொல்லுங்கள்.
இல்லைங்கய்யா இப்போ இருக்கிறதுப்பா. எங்கே ப்ரோ அந்த நம்பர்லாம் எடுக்கிறாங்க? கூட தெரில எங்கதான் பிடிக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி. நானே மைண்ட் ஃபக்கில் இருக்கேன், இவனுங்க வேற மைண்ட் ஃபக் பண்ணுறானுங்க. ப்ராப்பர்ட்டி வீடு பார்க்குறீங்களா? டேய் காசு இல்லைடா. டபுள் டிஜிட்டே 3 பேர் தான், அதான் பிரச்சனை. காமேஷ், செல்வா, நீங்கள் செல்வாங்க பிரசாந்த், காமேஷ், பிரசாந்த், கதிர். ஆதியா? ஆதிக்கு கிக் ஆச்சுன்னா டப்பு டப்புன்னு விக்கெட் வந்துடும் ப்ரோ. பார்க்காரு. ஓய் நல்ல டிஃபென்ஸ். சுச்சோ 24 பால் 13 வச்சிருக்கேன் நான். ஸ்டார்டிங் 2 பேருக்கு எடுக்கலையோ? ஃபீல்டிங்ரா செல்வா, ஃபீல்டிங் பாய். நல்லா இருக்கு ஆதி, நல்லா இருக்கு. கம் ஆன் ரா பாய். ஓ பிரசாந்த் 13 பால் 28 வச்சிருக்காரா? இப்போ பாருங்களேன், ஒன்று கீப்பர் கேட்சு இல்லாட்டி போல்டு. சிக்ஸ்ல வச்சிருக்காரு பிரசாந்த். எங்க அடிச்சா சிக்ஸ்? அங்கே லைக் மிட் விக்கெட்டுக்கும் இதுக்கு அந்த கண்ட்ரியில் கேட்சார். ஸ்ட்ரைட்ல போயிடுச்சா? கண்ட்ரி இந்த பக்கம். ஓ ஸ்ட்ரைட் தான் தூரம், கண்ட்ரி கிட்டேயோ தெரியல. நல்லா சுற்றி இருந்திருக்கணும். நல்லா தான் சுற்றினேன், அதுக்கு மேலே எங்கே சுற்றுறது? நாலு கேட்ச் இந்த மாதிரி தான். நீங்கள் இவர் விக்கெட்டை பார்த்தீங்களா? ஹே லவ்லிடா பாய். ஃபர்ஸ்ட் அந்த மாதிரி அவுட் ஆனது பிரசாந்த். நீங்கள் அப்போ இருந்தீங்களா? பிரசாந்த் அவுட் ஆகும்போது, அனந்த் அவுட் ஆகும்போது. அனந்த் அவரு ரொம்ப முன்னாடி தான் அது. ஆனால் அப்புறம் அவர் போய் பார்க்கல. அவர் இந்த மாதிரி இன்னொரு ஸ்பின்னர் போட்டால் போதும். ஒரு ப்ராப்பராக நான் அதான் ட்ரைனிங் போகணும் ப்ரோ. எனக்கு அதே மாதிரி ஒரு அட்டாக்கிங் ஸ்பின்னர். மேஜிக் பால் ரா பாய். கையில யாரு யார் சாமி நீ? நல்ல ஓவர் பாய். மாஸ் பண்ணிட்டாருப்பா, ஏதோ வாங்கிட்டு வந்துட்டாரு ப்ரோ. வேற லெவல் ப்ரோ. நீங்கள் சூப்பர். எவ்வளோ சொன்னாங்க இது ஃபுல்லாக? 2. நீங்கள் இதில் போட்டுருங்க ப்ரோ, அந்த இதில் மேட்ச் ஃபீல் போதும் ப்ரோ. உனக்கு அவர் பிடிச்சி கப்லேயே கொடுத்துருங்க. நிறைய கப் இருக்குல்ல, அங்கே கப்பு வாங்க மாட்டாங்க. சரி ப்ரோ, அவங்க திருப்பி போய் வாங்கிட்டு கஷ்டம். கொடுங்க. தேங்க்ஸ் ப்ரோ. எது குடிச்சாலும் தாங்க உரைக்குது. இல்லை எனக்கு தான் தொண்டை புண்ணா இல்லை. நேற்று இல்லை மிளகா போட்டுருக்காங்க. போட்டிருக்கேன், ரெண்டாக போட்டிருக்காங்க. நேற்று கடைசியாக இருந்துச்சு. அப்படியே கொடுண்ணே. அண்ணா பாட்டில் எத்தனாங்கண்ணே. நான் பாட்டிலாம் இல்லை, தேடு என்ன அதுக்கும் சேர்த்து காசை வாங்கிக்க. தேடினா 2 லிட்டர் இருந்துச்சு, இன்னும் கொஞ்சோண்டு இருந்துச்சு. அதில் அதை கூட நான் குடிச்சிட்றேன். இதை கொடுத்துட்டு ஊற்றிடுங்க. யாரும் வரல. விக்கெட் பிரச்சனை இருக்கா? எங்கே கேட்சா? இல்லை போல்டா? கேட்ச். மிட்டான். ஓகேவா? ஹாப்பியா? ஓகே. பசங்க எடுத்துன்னு போய்டும். லைட்டாக போட்டால் வரலாம்.
நீங்கள் பாப்பில் முடியும். ஆமாம்மா கொஞ்சம் ட்ரைன் ஆகட்டும், அப்போ தான் எனர்ஜி வரும். இப்போயே போய் கொடுத்தா பத்த தானே ஆகிடுவாங்க. bowling da boy. கட்டு வச்சானா முடிச்சு. நல்ல போலிங். அவர் இப்படி ஏதாவது டென்ஷன் பண்ணாதான் மேட்சுக்கு மேட்ச் காம்லாம் பண்ணக்கூடாது. இவனை அது வெறி இருக்கணும். கட்சி வரைக்கும் இருந்தால் தான் மற்ற வெறியாக ஆடுவாங்க. அதாவது சும்மா எல்லா மேட்சும் ஜாலியாக ஆடக்கூடாதுல்ல, கொஞ்சம் வெறியாக இருந்தால் தான் நல்லா இருக்கும். அவன் 4 பேர் கத்துவான், அந்த 4 பேரும் வெறியாவானுங்க. இன்னொரு 4 பேர் கத்தணும். டீம் உள்ளே கையா முயான்னு இருக்கும், அப்போ தான் சவுண்டு வரும். நல்லா இருக்கு, லூஸ் பால் இல்லை. நான் நிறைய பால் ஆடின மாதிரி இருக்கு. கட்சி 23 பால் தான் அடிக்கிறேன். கிட்டத்தட்ட ஒரு 7 ஓவர் ப்ரோ. நீங்கள் 18 ஓவர் 4 ஓவர் நீங்கள் தான் பண்ணுறாங்க. நல்லது தானே. இல்லை நான் நிறைய பால் ஆடின மாதிரி இருந்தது. சரியாக போட்டாங்க பவுலிங். ஆடவே முடியாது. இல்லை நல்லா போட்டாங்க, சரியாக போட்டாங்க. நல்லா பவுலிங். ரொம்ப டஃப்னு சொல்ல முடியாது, நம்ம சிங்கிள்ஸ் ரொட்டேட் பண்ணுற அளவுக்கு இருந்துச்சு. அவங்க லூஸ் பால் வந்து எதுவுமே போடல. ஆனால் டைட் லென்த்தில் அடிக்கலாம், டிரைவோ இதுவோ போகலாம். ஆனால் போனால் நம்மளுக்கு விக்கெட் விழுந்துருமோன்னு பயம், அதனாலே டிஃபெண்ட் பண்ண வேண்டியது இருக்குது. அது இல்லாமல் அவங்க அந்த ஸ்பின்னருமே சும்மா தான் கொடுத்தாங்க, விக்கெட் விழுந்துச்சுன்னா தான் கொடுத்தாங்க. அவருமே நல்லா போட்டார். ஏன் ஃப்ளைட் போட்டு முன்னாடியே உட்காந்துட்டீங்க குகன். இதுதான் நம்ம சின்ன சின்ன தப்பு இல்லைப்பா, பவுன்ஸ் ஆயிடுச்சு. என்ன பண்ணும், அது ஃபர்ஸ்டே உட்காந்துட்டார். ஸ்லோவாக தானே வருது. எவ்வளோ 2 ஓவருக்கு மேலே அங்கே டக்குன்னு ட்ரெயின் ஆகிடுது. அது வேற ஒரு பிரச்சனை. நீ 2வது ரன் ஓட சொன்னல, சத்தியமாக என்னால் முடியல. செல்வா ப்ரோ கேட்டார், நீ ஃபீலிங்னா போ, நான் உட்காந்துக்கிறேன் ப்ரோ. நானே 13வது ஆளு, போங்க ப்ரோ, வெயிலாக இருக்கு. எதுக்கு செல்வா கேட்டான்? அவன் போய் ஒரே பால்ல வந்துட்டான். அவரை கலாய்ப்பாங்க. போயிட்டு ஒரே ஷாட் தான். ஆமாம், ஒரே ஃபஸ்ட்டு பால் தூக்கி அடிச்சா மாட்டிக்கிச்சு. நான் அவனெல்லாம் பயங்கரமாக எக்ஸ்பெக்ட் பண்ணேன். இன்னைக்கு எப்படியும் ஒரு 180 போயிடும், தொங்கிடுவாங்கன்னு நினச்சேன். ஆக்சுவலாக இன்னொரு 100 ரன் முன்னாடியே முடிச்சிட்டேன். ஏப்ரல் 14 டோர்னமெண்ட்டாக என்ன ப்ரோ? ஒன் டே டோர்னமெண்ட்டா இல்லை டோர்னமெண்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். இல்லை டோர்னமெண்ட் தானே. ஆனால் ஆஸ்மா ரசிசி நம்ம ப்ராக்டிஸ் மேட்ச் பண்ணுறோம். ஆனால் வந்து டீம் வந்து இவங்க அந்த ஆஸ்மா ரசிசி நல்ல டீம். அந்த டீமோட நம்ம ஜெயிக்கணும்னு ஃபிலிக்ஸ் ப்ரோ குறிக்கோளோட இருக்காரு. 2 தடவை தோற்றுட்டோம் அந்த டீமோட. 3 தடவை விளாண்டு, ஒரு தடவை நம்ம ஜெயிச்சோம், 2 தடவை அவங்க ஜெயிச்சிட்டாங்க. செம பால் சுற்றிட்டாரு. க்ளோஸ் பால் சுற்றினா சுற்றிட்டு போகலாமா? இரு நீங்கள் டயர்ட் ஆகட்டும், அடுத்த ஓவரில் போகலாம். நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்காங்க. ஆமாம், வெறி கொடுப்போம். அப்படியே 10 ரன்னுக்குள்ள 2 விக்கெட் ஆயிடுச்சு. இருங்க நெக்ஸ்ட் ஓவர் அடுத்த ஓவர். யார் கேட்குற தண்ணி பிரச்சனைவா? இன்னும் ஒரு விக்கெட் எடுக்கணுமா நீங்க? இன்னும் ஒரு விக்கெட் எடுத்தா தான் தண்ணி. அதான் இவரே ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப். அதான் ஒன்று எக்ஸு போல்டு. 3 விக்கெட் எடுத்துட்டா போதும். அடுத்த ஓவருக்கு விக்கெட்டுக்காக இல்லை, பவர் பிளே போயிட்டான்.
200 அகாடமி டீம் தானே. அடுத்த மேட்ச் இவங்க இதே கிரவுண்டு நான் அதான் கேட்டுருந்தேன் 2 மணி மேட்ச் இதே டீம், இன்னும் இதே டோர்னமெண்ட்டு வேற ஒரு டீம் ஆடுறாங்க. அதான் கீப்பர் கிட்ட கேட்டேன், எப்படி ஆடுறா 2 வரைக்கும் இவத்த காய் மண்டெல்லாம் காஞ்சி போகுது, வழியில ஆடிக்காங்க. அவர் நல்ல பிளேயர். அப்படியா? ஹலோ, சரிம்மா போட்டு விடு, பார்த்துக்கலாம். கதிர் ப்ரோ நீங்கள் இந்த தடவை வாங்க ப்ரோ சென்னையில். இப்போ அந்த இது போடும்போது கதிர் என்ன பண்ணுற? நான் டிசிஎஸ் ஒர்க் பண்ணுறேன். என்ன கிளைண்ட் ப்ரோ? மார்கன் ஸ்டாண்டியா? சூப்பர். நான் மார்கன் ஸ்டாண்டிலலாம் ஒரு 20 அப்ளிகேஷன் போட்டேன், 20 ரிஜெக்ட் பண்ணிட்டாங்க. டேரக்ட் டிசிஎஸ் அங்கே. ஆனால் உங்களுக்கு அங்கே டேரெக்டாக போகலாம்ல, அங்கே அது கன்வெர்ட் பண்ணுவாங்கல்ல? வேணும்னா பண்ணுவாங்க. ஆனால் இப்போவுமே அங்கேயும் மார்கன் ஸ்டாண்ட்லேயுமே க்ரோத் இல்லை ப்ரோ. அப்படியா? நிறைய பேர் இப்போ ரிமூவ் பண்ணிட்டாங்க. இல்லை க்ரோத்னா அவங்களுக்கு க்ரோத் இருக்குது, பட் லைக் ரீஸ்ட்ரக்சருங்கிற ஒரு பேரை கொண்டு வந்து எல்லாரும் தூக்கி. ஐயோ என்ன கதிர் வயசு ஆகுது? 93 தானே? 5 ப்ரோ 95 எப்படி ப்ரோ? நான் 31 ப்ரோ. நானே 31 தான் ப்ரோ. 93 வேற என்ன ப்ரோ? எல்லாம் வயசானவங்க. கஷ்டமா இருக்கு ப்ரோ நீங்க சொல்றது. 95 தானே? 31. இப்போ என்ன எந்த மாசம்? ஏப்ரல் முடிஞ்சு. அப்போ 31 ஆயிடுச்சு ப்ரோ. நான் 93 லாஸ்ட். இப்போ நான் 32 கம்ப்ளீட். 93 லாஸ்ட்ல. அடுத்த ஒரு விக்கெட் எடுத்தாதான் வருவோம், இல்ல வர மாட்டோம். ஒரு விக்கெட், கெட் மீ 1 விக்கெட். ఇంకొక వికెట్ తీస్తే వాటర్ లేకపోతే until then don't call. நீஸ் இது இதே ப்ரோ. ஒவ்வொரு இந்தியன் ஒரு கம்பெனி எல்லாம் ஒரே மாதிரி தான் ஆஃபீஸ். நீங்கள் ஃபெலிக்ஸ் எல்லாம் ஒரே கம்பெனியா? முன்னாடி இன்ஃபோசிஸில் நாங்கள் வந்து 2015 ஒரே கம்பெனி. நான் ஃபெலிக்ஸ், ஆனந்த் ப்ரோ. நானும் ஃபெலிக்ஸும் ஒரே ப்ராஜெக்ட்டு. ஆனந்த் ப்ரோ எனக்கு அப்போவே தெரியும், ஏன்னா அவங்கெல்லாம் வந்து ஒரே வீட்டில் இருந்தாங்க. ஃபெலிக்ஸ் ப்ரோ, ஆனந்த்லாம் அப்போ ஒரே வீட்டில் தங்கியிருந்தாங்க. நான் வந்து இன்னொரு ஃப்ரெண்ட்ஸோட ஒரே வீட்டில் ஒரே அப்பார்ட்மெண்ட்டில் ரூம். ஆமாம், ஒரு அப்பார்ட்மெண்ட்டில். அவங்கிறது இண்டிவிஜுவல் வீட்டில் குருவாஞ்சேரி பக்கத்தில். நாங்கள் ஆஃபீஸ் பக்கத்துலேயே மகேந்திரா சிட்டியில் ஒரு இடத்துல தங்கியிருக்கோம். ஆனால் ப்ராஜெக்டில் நல்ல பழக்கம். அடிச்சு லெக்கில் கூட போகுது, ஆஃப்ல போகுது. பேட்டேஜ் இல்லை. இன்னைக்கு எது இந்த ஊற்றிருக்கு? கமான் பிரசன்னா. உள்ள போனாலாம் இப்படிலாம் கத்த முடியாது. இதுன்னு கத்துறதே அவங்க ரொம்ப இதுவாக தான் கேட்குது. அவங்க கவனிச்சாதான் உண்டு. அப்படி. ஆமாம், நாங்கள் கத்துனதெல்லாம் கேட்கல நீங்கள் பேட்டிங் பண்ணும்போது. அதெல்லாம் கேட்டுச்சு. நல்ல ஸ்டோர். நல்லா இருக்கு பிரசன்னா, நல்லா இருக்கு பாய். அதான் இந்த ஊரில் போனால் தான் கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். பசங்க ஸ்ட்ரென்த் இல்லை, காய்ச்சிட்டேன். இது 5வது ஓவரில் இல்லை, 4வது ஓவர். பார்க்கவே இல்லையா அவன் திரும்பிட்டான்.
முடிய போகிறேன் லாஸ்ட் பால் நினைக்கிறேன். ஓ பிரச்சனை தேர்ட் ஓவரில் இது 5 ஓவர் ஆயிடுச்சா? அப்போ இங்கே போகணுமே. அப்புறம் இரு ஏன் போய் வெயிலில் நிற்கிறாரு? இரு போனா ரெண்டு மாத்திரம் எண்டு மொத்தம் எண்டெல்லாம் மாற்றணும். அம்பீருக்கு ஒரு கிளாஸ் கொடுப்போம், நம்ம ஃபேவராக கொடுப்போம். அவரு கொடுக்காது பிரசன்னா தான் சொல்லிட்டு இருந்தாரு. தெரிஞ்சு நாட் அவுட் கொடுக்குறது. சரி தெரிஞ்சு அவுட் தெரிஞ்சு நான் ஸ்டபனா இருப்பேன். நீ பெரிய மயிறு ஸ்டபனா இருக்கு கிழித்து போடுறேன். நம்ம கத்துவங்க இந்த நேரம். Come on, Prasanna, come on! ஒரு சொடக்கு பால் போட்டு விடு ப்ரோ. 10 ரன் தானா? 10 ரன் தானா? 4 போடு. ஒரு 4 மட்டும் தான் போச்சு. ஒரு 4 வைடு போட்டுருக்கோம். bowling அடி முடிஞ்சா? வாங்க இன்னைக்கு இவர் கேஸ் அவுட்டே ஆகல. இல்ல லாஸ்ட் பால் பச்சை மிளகாலாம் கேட்டேன். எதுக்கு பெரியா போடுவல? ப்ரோ நான் பயங்கரமா காரம் சாப்பிடுவேன். இன்னும் இன்னும் பெரியா டேய் அவனை சமாதானப்படுத்தாத. அவன் இருக்கட்டும் வெறியா இருக்கு. ரெண்டாவது மேட்ச் போவான். ஸ்பெல் தரேன்னு இருந்தோனே. போடு உனக்கு தான் ஃபார்ம்ல இருக்கார்ல. லைன் லென்த் வருது. காத்து இல்ல. இப்படியே ஹியூமிடா வருது. இழுக்குது. ஸ்பின்னர்னா பிரச்சனையே இல்ல. ஒரு பெர்ஃபெக்ட்டா டிஃபென்ஸ் இவர் ஆதிக்கு செட் ஆக மாட்டாரு. அவர் சந்திரபால் மாதிரி கால் வசதி உடம்பு வசதி. யாரு பாடுறவர் உள்ளே தான் போட்டுக்கிட்டு இருக்கணும். ரூம் கொடுத்தோன்னா அடிச்சிருவாரு. அதான் ஆதிக்கிட்ட சொன்னேன். ஸ்ட்ரைட் ஸ்டிக்கே போடுங்க. ஏன்னா அடிக்க போவான். விட்டாலும் நம்மளுக்கு விக்கெட் வரும். ஏன்னா இந்த ரெண்டு வராது அவுட்டு. மோர் ஏதோ ஆர்டர் போட்டால் வருமா? வராதுல்ல? போதும் ப்ரோ மோர் போதும்ல? திம்முன்னு ஆகிடும்ல? ரொம்ப வயிறு ஃபுல்லாயிரும். இது நல்லா டிஃபென்ஸ் விளாடுறாரு. நல்ல கை பால் வரல. அந்த பாலுக்கு அவர் போறாரா? ஸ்லாட் போட்டா பிக் பண்ணுவாரு. முன்னாடி போட்டா அவர் அந்த அவர் குனிஞ்சு ஆடுறதுனால வரமாட்டேங்குது. மேலே படுது பால். இப்படி தானே போவோம் பேட் உங்களுக்கு மேலே தானே. ரெண்டு டேக் செலிக்ட் உண்மையிலேயே சரியான டேக். நல்ல பால் மூவ் ஆயிடுச்சு. சரியான டேக் ரெண்டுமே லெஃப்ட் சைடில். கமானாதி கமானாதி செல்வா தான் போடணும். அடுத்தது
டேடி கிட்ட சொல்லிட்டேன் டேடி மோர் வேலை செய்யுது. அப்ப இன்னொரு மோர் ஆர்டர் பண்றதுல தப்பே இல்லையாட்டு. என் கேப் எங்கன்னு தெரியல. போட்டுட்டு உள்ள போங்க. உள்ள போறது தெரியல. இவரு போட்டுட்டு இருக்காரு நம்பாலு கதிரு. இல்ல இல்ல கதிர் போட்டுக்கிட்டு இருக்கேன். என்ன ப்ரோ நான் அங்க வச்சேன். நீ டோர் கேப் இருக்கு இருக்கு அது நான் வேணா போட்டுக்கிறேன். அது நீங்க போட்டுருங்க. அது எந்த பேக்ல எங்க சேஞ்ச் ஓவர் பண்ணணும் பார்ப்போம். கேட்டா போவோம். ஆதிக்கு பதிலாக தான் ரெண்டு ஹவர் வச்சு போங்க. அது கேஸ் ஸ்டவ்க்கா நிற்க முடியாது ப்ரோ. அப்படியே மாற்றிங்க. கேஷவ் 2 போடுவார். முடிச்சோடனே வந்துருங்க. நான் உள்ளே போக மாட்டேன் இன்னைக்கு. அது எல்பி கேட்டுட்ருக்கோம். உருண்டு வருது பால். எனக்கு டென்ஷனாக ஃபாஸ்ட்டாக வந்தால் கூட ஏதாவது பண்ணலாம். உருண்டு பொறுமையாக வருது. அவங்க சிங்கிள் ஓடுறாங்க. யார் குகன் தானே விட்டது? கேஷவ் அவர் எதுவுமே சொல்ல முடியல. வீக்லி ஒன்ஸ் ஆடுறதுனால ஏஜ் இப்போ எனக்கே 32 வயசு 33 வயசு ஆகுது. இல்லை ரெக்கார்ட் ஆகுது. இல்லை உண்மையில எனக்கே எப்படின்னா யாரும் நீங்கள் எதுவுமே சொல்ல முடியாது. 15-14 நல்லா எனக்கு. பட் ஆனால் அந்த உருண்டோட பாலை அழகாக வந்து எடுத்துருக்கலாம். சிங்கிள் கட் பண்ணிடலாம். இந்த ஓவரில் இன்னொரு விக்கெட் வரும். அதுதான் அவர் அவ்வளோதான். உடம்ப போட்டு வராது. அவர் என்ன பண்ணாருன்னா கட் பண்ண ட்ரை பண்ணார்ல. டிஃபென்ஸ் இவர் ஓவரில் அது கேட்டு மாறி இருக்கீங்களா? பரவாயில்ல. ஸ்டார்க்கோட லாஜிக்கு ஒத்து போகுது. பின்னாடி கச்சிப்பை சொல்லிக்கிட்டு மண்ணை தேய்ச்சிட்டு போட்டால் விட்டுட்டு அதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன். பாலை வச்சுட்டு மண்ணை தேய்ப்பேன். அவனும் அதான் பண்ணுவான். உட்காந்துக்கிட்டே இப்படி பாலை இப்படின்னுவான். அந்த ஷைன் பண்ணிட்டு போயிட்டு அந்த வழவழப்பு போயிடுவான். கிரிப்பு கட்டுறோம் பால் போட்டால் மாட்டு போகுது. ரைட்டு இனிமேல் தலைவன் பாணியை ஃபாலோ பண்ண வேண்டியதான். இப்போ வந்து கேஷ் இப்போ பவர் பிளே முடிஞ்சா இல்லையா? இல்லை ஒன் மோர். இந்த ஓவருக்கு அப்புறம் கணேஷையும் கேஷவையும் கொண்டு வரணும். கேஷ் என்ன பண்ணக்கூடாது. மெயின் பவுலர்ஸ் வச்சு போடணும் அந்த மேட்ச். இல்லை அதான் கணேஷ் இவங்க ஒரு அவங்களுக்கு என்னன்னா அதான் அவர் இந்த இது போடுவாங்க 2 பேரும் தொடக்க பால் போட்டு விக்கெட் சேஞ்ச் ஆஃப் வீட்டுக்கு போய் காட்டு போட்டு கட்ட போகிறேன்னு அதே வேகத்தோட போய் அங்கே போட்டேன். கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சுன்னு வச்சுங்களேன். சொருகிருப்பானுங்க என்னைய. அதுதான் நல்ல ஃபீல்டிங் நல்ல ஃபீல்டிங். குகன் ஒன்றும் சொல்ல முடியாது. செல்வாக்கு எடுவரில் அசால்ட்டாக அடிக்கிறார். ஸ்லோவாக இருக்கு பிச்சு. ஃபுல்லர் லென்த்தில் இப்போ போகணும். நீங்கள் போட்டீங்க ஃபுல்லர் லென்த்தில் போகணும். நான் போட்டது உள்ளே போட்டேன். எதுவுமே ஷார்ட் பண்ணி செல்வா ரொம்ப ஷார்ட்டாக வேணாம். ஒத்து தான் செமையாக இருக்குது. எவ்வளோ கம்மி? சூப்பராக நம்மளுங்க இன்னும் பண்ணுறாங்க. பவுலர் ரிட்டர்ன் இருக்கு வச்சு அப்போ தான் பின்னாடி நோக்கி ஓடிட்டு இருக்காங்களா? நல்லா இப்போ நிற்க வேண்டியதாக இருக்குது. குகன் ஒன்று இருக்குது. குகாமா பவுலர் குகன் இருக்கார்ல, குகனுக்கும் செட் ஆனால் நல்லா இருக்கும். ஈஸியாக வர்றாங்க. திணறவே இல்லை. இல்லை கதிர் எடுத்து அடிச்சுருந்தா அவுட் ஆகும். இல்லை ப்ரோ அவர் அடிக்கிறார்ல கான்ஃபிடண்ட்டாக. திணறவே இல்லை. இப்போ இவர் பால்லாம் அதாவது பந்து வந்து பேட்டில் முட்டும் டிஃபென்ஸ் ஆடும்போது. ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஆடுறாங்க. பால் மெயின்டைன் பண்ணுங்க. மெயின்டைன் ஒன்று இவர் மேட்ச்சில் விளாண்டு கூப்பிட்றாங்க. இவர் விக்கெட் போட்டால் செம்மையாக இருக்கும். நான் தான் சொல்லிட்டு இருக்கேன். அப்போ இந்த ஸ்டெம்ப் டு ஸ்டெம்ப்பாக போடுங்க, லைனை மாற்றாதீங்கன்னு.
எல்லாத்தையுமே அதான் சொன்னேன், ஸ்டெம்ப் போட்டால் அவங்க டிஃபைன் பண்ணணும், ரூம் கிடைக்காது, அடிக்கடி கிடைக்காது. bowling தூக்கி போட்டு அடிக்க மாட்டாங்க. 3 விக்கெட்டில் இதுதான் பால். இதுதான் பால் செல்வா. கமான் செல்வா, நல்லா பிடிச்சிட்ட பாரு, லைனை பிடிச்சாச்சு. அதே பால் தான். விக்கெட் அதுவா விழும், டாட் மட்டும் போடு. ஜெகன்மோகன் மாதிரி தான் செல்வா, வெள்ளை கலரில் பேசு. உள்ள போனா நான் க்ளீன் வேற போட்டேன். என்கிட்ட இருக்குது சிங்க்கு, வீட்டுக்கு போய் கழுவுற வரைக்கும் வராது. அது ஸ்மெல்லு ஒரு மாதிரி. பரவாயில்ல ப்ரோ, ஆனால் நல்லா இருக்குது. புடி 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 ஓகேன், அட்டாக் பண்ணலாம் பாருங்க பாய்ஸ். ஈஸி ரன்ஸ் போகுது. இதுதான் 4 ஓவர் ஆயிடுச்சுன்னா நம்ம வாய் முடிடுவாங்க. கமான் செல்வா, கமான் ரா பாய். அதுக்காக வாய் அங்கே இருந்தால் பாயிண்ட் பேசிக்கிட்டே இருக்கு. 46 நாங்கள் ஒரு மேட்ச்சில் ஆஃபீஸில் 16 ஆல் அவுட் பண்ணோம். வாய் வச்சு சும்மா பேசிக்கிட்டே இருந்து பேட்ஸ்மேனை டெம்ப் பண்ணிவிட்டு, ஏய் லவ்லிடா போய். ப்ரோ இந்த பால் செட் ஆகுது ப்ரோ. எல்லாம் அடுத்த பால் இதே மாதிரி போட்டு அடிச்சிருவாங்க ப்ரோ. ஏய் சேஞ்ச் வேணுமா கேளு பிரச்சனை போலாம். பிரசன்னா நீ ஒரு ஓவர் உட்காரு, வா ரெஸ்ட். ஏய் ஆமா பிரச்சனை, நீ வா ரெஸ்ட் எடுங்க வா. உடனே போங்க, நான் அடுத்து வரும். இப்போ அவர் ஷார்ட் பிச் போட்டார்ல, தெரியாமல் மிஸ் ஆயிடுச்சு இந்த பால். அடுத்துலாம் பொழிச்சு நாங்கள் வச்சா யாருமே இல்லை, யார் ஒன்றுமே பண்ண வேணாம். ஃபர்ஸ்ட் விக்கெட் வந்து ஆனந்த் ப்ரோ பலிக் ப்ரோக்கு தான் போகும். வெளில நிற்க வச்சிருந்தேன் ஆளை, பிரசாந்த். பேட்ஸ்மேன் தூக்கவே இல்லை பேட்டை. உள்ளே தூக்கி வச்சோடனே தூக்கிட்டான், செல்வா கேட்ச் ஆயிடுச்சு. ஆதி இப்போ போகிறது நல்ல ஓவராக என்னையே கேட்டார், 4 ஓவர் போட்டு தெரியாது. ஆதி ஸ்பின்னரு. இல்லை இல்லை அதான் இப்போ இந்த ஓவர் போடுறது கரெக்டாக இருக்கும். அடுத்து வந்து ரெகுலராக வரும். செல்வா அவுட் பண்ணி சரி வைடு ஓப்பனாக இருக்கு, அடிக்க முடியுமா? லெக்கில் போட்டு அடிச்சிருவான். போட மாட்டாரு. 6 பால் சொல்லி வச்ச மாதிரி ஒரே இடத்துல போடுறா. அங்கேயே தான் போடுவார். அவர் வந்து அங்கிட்டு இங்கிட்டு போகாது, வச்ச குறியில போட்டுக்கிட்டே இருப்பாரு. தெரிய மாட்டேன். கமானா கமானாதி கமானாதி. கேட்ச். ஏய் நீங்க இருங்க.
அப்பயே சொல்கிறாரு நீங்கள் ஆர்கனைசர்கிட்ட என்னை வச்சு செய்வீங்கன்னு எனக்கு தெரியும் அப்படிங்கிறாரு. என்னவா நீங்கள் தெரியல இங்கே அம்பையராக தான் நம்ம எல்லாருமே பம்பப் ஆயிடும். இந்த டீம் இல்லை. முக்கியம் இல்லைங்க. தேவையில்லாத பேக்கப் இங்கே பரவாயில்ல செல்வா. நாமன் கமானாதி அஞ்சு ரன் ரீச் தான் கம்ப்ளீட். ரெண்டு பேரும் வந்தாலும் 6 ரன் போட்டிருக்காங்க. 6 ரன் வர எப்படி வரும்? ஆதி ப்ரோ 6 ரன் கொடுத்துருக்காங்க. 6 2 ரன் ஓட்டி எப்படி ப்ரோ பவுண்டரி போயிடுச்சு இல்லை? போகிறதுக்கு முன்னாடி ஒரு ரன் தானே கம்ப்ளீட் பண்ணிருக்கேன். இன்னைக்கு என்ன எதுக்கு எடுத்தாலும் பிரச்சனையாக தான் இருக்குது. இன்னைக்கு இது நம்ம கிடையாது. நான் யூஸ்வலாக என்னன்னாலும் அன்னைக்கு ஒரு மேட்ச் ஞாபகம் இருக்குது. காமேஷ்க்கு வந்து மெயின் அம்பையர் அவுட் கொடுக்குறாரு. லெக் அம்பையர்கிட்ட கேட்டோம் அவர் என்ன சொன்னார், இல்லை அவுட்டு இல்லை பேட்டு தான், ஆனால் அவர் கொடுத்துட்டாரு என்னால் ஒன்றும் பண்ண முடியலன்ட்டாரு. சத்தமரம் வந்துட்டார் அவர் ரீசெண்டாக. அந்த மேட்ச் தான் ஆனந்த் ப்ரோ நானும் ஒரு 60-70 ரன் பார்த்துச்சு. செம்மையாக இருந்துச்சு. அந்த கிரவுண்டில் போய் ஆடி ரொம்ப நாள் ஆச்சு. ரோஹித் தலையெல்லாம் இப்போ ஓவர் த்ரோ ஸ்டெம்பை கிராஸ் பண்ணி போகுதுல, அப்போ என்ன இருக்கோ அதுதானே கணக்கு. இல்லை இல்லாட்டி 4 போகிற வரை நம்ம ஓடிக்கிட்டே இருக்கலாமா? அப்படி இல்லை கணக்கு. அவனுங்க அப்படி தான் சொல்கிறாங்க. இப்போ அப்படி கிடையாதுல்ல. அப்போ என்ன இன்டர்நேஷ்னலில் 4 த்ரோ அடிக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க, 4 போகிற வரை நான் ரன் ஓடிக்கிட்டே இருப்பேனா? அது பண்ண முடியாதுல்ல, அது கணக்கு வராதுல்ல. நாலு விக்கெட்டா? 6 பால் தான். 6 போட்டு 22க்கு 4. தேவையில்லாத ரெண்டுப்பா. 5 அதானே ப்ரோ கரெக்டு. இப்போ 4 போகிற ஓடிக்கும் அதானே. 2 கிடையாதுல்ல. ஒரு ரன் கம்ப்ளீட். அந்த இன்டெண்டட் ரன் தான் அது. இன்னைக்கு ஃபீல்டிங் நம்மளுக்கு சுற்றி நல்லா இருக்கு. ப்ரெசண்டாக உள்ளே போயிட்டாருன்னா இன்னும் நல்லாயிடும். கமான் ஆதி, ஒரு மேஜிக் பால் போடாது. இன்னொன்று ஸ்பெல்லும் போட்டுடலாம். ஓல்டு மாக்கா ஞாபகம் ஒரு பால் போடுங்க. கமான். ஓரே முடிஞ்சா? ஐயோ சரி, அடுத்த ஓவர் பார்த்துக்கலாம். ஆதி இன்னொன்று போட்டுடலாம். எனக்கு தெரிஞ்சு டைப் பண்ணலாம். ஸ்கோர் ஆதி இன்னொன்று போடலாம். ஆதி அந்த 5 ரன் பாட்டி 1 ரன் இந்த ஓவர். 1 ரன் ஓவர் ஆயிடும். ஆஹா, வைத்தியகாரன் செல்வா இந்த ஓவர் வேணாமே. செல்வாக்கு நின்று வர்ற மாதிரி இல்லை. ஆதி போடுவார். ஆதி 4 ஓவர் போட்டாரு.
பிரசாந்த் பிரசாந்த் பால் பின்னாடி பேக் ஆஃப் லைன் போட்டா ஹோல்ட் ஆகுது சொல்ல அவன்கிட்ட உள்ள தள்ளி போட சொல்லு ஹார்ட் லென்த்ல போட்டா நிக்குது உள்ள தள்ளி போட சொல்லு நிக்குது பால் கமான் செல்வா ஏய் நீ விக்கெட் விக்கெட்ரா பாய் உட்காரு வா கேப்ப கேட்டுனா மண்டை இன்னும் சூடாகும் போகும்போது போட்டுக்கோ bowling டா பாய் ஐயோ இது என்ன உள்ள வந்திருக்கு உள்ள போட சொல்றான் அவன் செல்வா செல்வா இதெல்லாம் செல்வா உனக்கு 6 பால் இன்னும் 5 பால் இதே பால் போட்டு வா செல்வா விக்கெட் அதுவா வரும் பாரு ரொம்ப ஷார்ட் பிரசாந்த் சொல்லு பிரசாந்த் ப்ரோ ரொம்ப கீழ அடிச்சால பால் லெந்த்லயே போட வேண்டியதானே நல்லா தான வருது லெந்த்ல போட்டா ஆசலூட் நேத்துக்கு ஒன்று பண்ணீங்க ஃபுல் டாஸ் மாதிரி என்ன பண்ணா ஆஃப் கட்டர் கிராசிங் பிடிச்சிருந்தான் நேற்றுக்கு ஜெய்ஸ்வாலுக்கு விக்கெட் பார்த்தீங்கல்ல ஆஃப் கட்டர் மாதிரி காமிச்சாங்க கடைசியில் பார்த்தா கிராசிங் அடிச்சு விட்டான் அதே பண்ணலான்னு இருந்தேன் கடைசியில் பார்த்தா அவரு ஃபுல் டாஸ் அடிக்கவே இல்லை தொட்டு விட்டுறாரு இன்னைக்கு நீங்க ஏதாவது புதுசா ட்ரை பண்ணீங்களா ஏன்னா இன்னைக்கு உங்க பால் எல்லாமே வந்து நல்ல சீமா ஆச்சு நல்ல அதாவது கேரி இருந்துச்சு சில இதெல்லாம் வாரம் தப்பா எனக்கு அவுட் கொடுத்தானே அதே மாதிரி போட்டு குத்தி நிக்கும் நின்னு போகும் விருப்பத்தினா போதும் விருப்பத்தினா போதும் போட்டுருவேன் பச்சை மிளகா வாங்கி கண்ணில் தேய்ச்சி விட்டுறாரு எல்லா மேட்ச் ஏதாவது பெரிய ஆயிடு அப்படியே ஏய் எல்லாம் போயிட்டு இருந்துச்சு எதுக்கு இந்த பால் உள்ள போனேன் கட் பண்ணிட்டு மாற்றணும் செல்வம் ரொம்ப எக்ஸாஸ்ட் ஆகும் மேட்ச் நிறைய ஆடுறான் நிறைய ஆடுறது ஓகே நம்மளுக்கு வேற பச்சா சொதப்புறான் அதான் பிரச்சனை ஒரு மேட்ச் கடைசியோட நின்னாரு சூப்பரா இருந்துச்சு அவர் ட்ரை பண்ணது நல்லா டேய் 7 ஓவர் ஆயிடுச்சுடா ஸ்பிளிட் பண்ணி போடுறா ஆதி டைம்ல நிக்க சொல்லுவோம் நான் சொல்றேன் இது ரொம்ப அவங்களுக்கு புரியுதா பிரசன்னா இப்ப ரொம்ப மேலே ஏற்றினாலும் கீழேனா ஈஸி இவர் பால் ஆடுறது ஏன்னா இவர் பால் நிற்கிது இந்த பிச்சில் நிற்கிது ஆனால் உங்கள் பால் நிற்கல அதுதான் நான் சொல்கிறேன் நான் உள்ள அதாவது அவன் சொல்லியாச்சு அரைக்குழி போடாதுன்னு சொல்லியாச்சு அரைக்குழி தான் போட்டுட்ருக்கான் அந்த 6th 7th தான் போட்டுட்ருக்கான் எனக்கு ஒரு பால் நின்றுச்சு காமேஷ் திட்டினாரு நிற்கிது பால் இருந்தார் எப்பவும் உள்ளே தான் போட்டு அடிச்சாலும் பரவாயில்ல உள்ளே போட்டுருக்கோம் ஆமாம் நம்ம இதெல்லாம் போட்டால் சிங்கிள் அசால்ட்டாக எடுக்கிறாங்க நம்ம அட்டாக் பண்ணி தான் ஆகணும் இந்த நேரத்தில் வேறு வழி இல்லை இந்த பாருங்க எப்படி அட்டாக் பண்ணுறாங்க பாருங்க குடன்ரா பிரசாந்த் அடுத்து ஒரு ஓவர் கட் பண்ண தண்ணி கேஷவ் நல்லா போடுவார் இந்த ஓவர் டைட்டாக இருந்து கேஷவ்ட்ட கொடுத்தா கேஷவ் கரெக்டாக விக்கெட் எடுப்பாரு இப்போ நான் போட்டேன் நான் போகிறேன் ப்ரோ செல்வாக்கு தானே சொல்லிட்டு வந்திருக்கேன் அவன் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணான் நார்மலாக பவுலிங் போட்டாலே போதும் விக்கெட்டுக்கு ட்ரை பண்ணி என்ன பண்ணுறது அசால்ட்டாக ஆடுறாங்க அவர் போடுற பாலில் இது லாங்கர் அப்புறம் பவுண்டரி தான் 4 சிப்பு முன்னாடி நிற்கலாம் ப்ரோ நல்ல பவுலிங் சரியான பவுலிங் ப்ரோ குட் bowling சான்ஸே நீ இன்னொரு ஓவர் போட்டு வந்துடுறது தானே 5வது ஓவர் தானே
இல்லை நான் தான் ஹோல்டு பண்ண சொல்லியிருக்கேன். ஏன்னா நிறைய நடுவில் ரன்ஸ் லீக் ஆகிற மாதிரி இருந்தால் போய் போடணும். உடனே ஒரு ஓவர் நிறுத்தி சோப் பண்ணிட்டு வரணும். கரெக்டு தான். ஓவரில் டெம்ட் ஆகி தூக்குனானுங்கன்னா அவுட் ஆகிடும். ஆனால் குகன் ஃபீல் பண்ணுறதை பார்த்தாலே எனக்கு பயமாக இருக்குது. கமான் கேஷவ், இங்கெல்லாம் டைவ் அடிச்சு பிடிச்சான். நெட்ஸ்ல போட்ட அந்த ஒரு மேஜிக் பால் போடுவோம் கேஷவ். இந்த பஸ் நான் தான் ஃபீல் பண்றாங்க. அவன் கொடுக்க மாட்டான். அவன் சொல்றான், என்ன நீங்க ஆர்கனைசர்ட்ட வச்சு செஞ்சிருவீங்கன்னு எனக்கு தெரியும். கமான் ராபாய், இந்த ஓவர்ல ஒரு விக்கெட் இருக்கு. கமான் ஐயோ ஃபுல் டாஸ். ஒண்ணுதான் பிரச்சனை. கையில வை கேஷவ் ப்ரோ, யோசிச்சு போடுங்க ப்ரோ. விக்கெட் இருக்கு பாருங்க உங்களுக்கு இந்த ஓவர். ஒரு சொடக்கு பால் போட்டு விடுங்க. பிடிச்சிட்டாலும் கேம் அவன் காட்டு வாசி மாதிரி இருக்கான். இந்த பால் ஆனால் கேட்ச் வரும். ஒன்றுல கையில ஒண்ணுதான். வெயில்ல இங்க ரெண்டு ஓடிட்டு என்னாச்சு? அவர்ப்பா கால் அவருக்கு வேர்த்து. எனக்கு ஷூ என் சைஸ் கிடையாது. என் சைஸ் ஷூலாம் குட்டி. பெரிய சைஸ் வாங்க. கடை மேனுஃபேக்சரிங்கே கிடையாது. நீங்க சாக்ஸ் போட்டா கொஞ்சம் ஈரம் கம்மியாகும்ல ப்ரோ. சாக்ஸ் போட்டுக்கிட்டீங்கன்னா அதுல டைரக்டா ஹீட் இதாகும். ஓ சாக்ஸ் போட்டு என்ன கால் சைஸ் என்ன? 13. இந்த பால் கீப்பர் கேட்ச். இந்த போல்டு இந்த இவர் போடுறதுல ஏதாவது நடக்கும். ஐயோ பிரச்சனை அவனுக்கு இப்போ கேட்ச் இந்த ஓவரில் இருக்கு. கமான் கேஷவ், கமான் கேஷவ். அவன் பேட் ஸ்விங்கே அது மாதிரி தான் இருக்கு. இல்லைன்னா அங்கே அடிப்பான் அவன். இவர் தூக்கி அடிச்சு அவுட் ஆனார் தான் உண்டு. ஒண்ணுதான் பாய்ஸ், ஒண்ணுதான். கையில வைங்க. பேக்கப் செல்வா எடுங்க. இன்னொரு 30 ரன்னுக்குள்ள இன்னொரு 4 விக்கெட் தூக்கணும். தண்ணி எடுத்துட்டு போடா சித்தார்த். அவர் ஏதோ கேட்குறாரு. சேஞ்சா ப்ரோ நீங்க அவர் ஏதோ கேட்குறாரு, அதை மட்டும் என்னன்னு கேளுங்க. இன்னொரு டிஷர்ட் இருக்கு அவர் பேக்ல இருக்கு. என்னாச்சு? தமீம் அவர்கிட்ட சொல்லிடுங்க, நான் உள்ளே வரணும்னா அட்லீஸ்ட் ஒரு ஓவர் முன்னாடி சொல்லுங்க. கேஷவ் நான் உள்ளே வரணும்னு சொன்னான்னா ஒரு ஓவர் முன்னாடியே சொல்லுங்க. உள்ள வந்துட்டு அப்படியே போட முடியாதா? இல்லை ஷூ போடுறதுக்காக. வெளியே வரீங்களா? எக்ஸ்ட்ரா ஒரு 20 ரன் இருந்தால் சூப்பராக இருக்கும். இல்லை ப்ரெஷர் போட்டுருக்கலாம். ஒரே நல்ல ப்ரெஷர் தான் அவங்களுக்கு.
கொஞ்சமாவது அசைதா பாருங்க. வெப்பம், மானம், சூடு, சொரணை ஏதாவது இருந்தால் அசை காத்து கொடு கொஞ்சம். என்னாச்சு பேட்ஸ்மேனுக்கு? மண்டவியில் என்னாச்சு? பேட்ஸ்மேன் அவுட்டா? ஆ, த்ரெட்டு வந்துச்சு. பேட்ஸ்மேன் அவுட்டான்னு கேஸ் அவுட்டாங்க. இது லாங்கர் ரெண்டு. இப்போ வந்து அழகாக எனக்கு தெரிஞ்சு ஸ்பின்னருக்கு கொடுக்கணும். பிரசாந்துக்கு கொடுத்து நீங்க ஆமா, ஆனா உங்களுக்கு ஒரு ஓவர் தான் இருக்கு. இன்னும் ஒரு ஸ்பின்னர் உங்களை மாதிரி இல்லை பிரசாந்துக்கு கொடுக்கணும். இப்போ பிரசாந்த் வந்து தூக்கி அடிக்கிற பேட்ஸ்மேன்னா அவுட் ஆயிடுவாங்க, தட்டை போடுற பேட்ஸ்மேனா சிங்கிள் தட்டிடுவாங்க. மலை மாடுக்கு தான் போடணும். ஆனா நீங்க போடுறது அப்படி கிடையாது. நீங்க போடுறது பேக் ஃபுட்லாம் போயிட்டானா மாட்டிக்குவான். கட்டு உங்க தான் பேசிட்டு நான் என்னன்னா ஸ்லோவா வருதாமா. அது தண்ணி இருக்கா? மோர் இப்போ கொடுத்துருக்கணுமோ? இல்லை என்ன ப்ரோ? மோர் இப்போ கொடுத்துருக்கணும். இல்லை நம்ம அப்போ கொடுத்த எஃபெக்ட் தான் இப்போ இவ்வளோ தூரம் வந்திருக்கு. அது கரெக்ட் தான். இதுக்கப்புறம் இல்லையா இப்போ வாங்கி வரத்துக்காங்க. போதும் மேட்சை முடிச்சுட்டு ஒரு ஏரியா பீர் குடிச்சிட்டு போகிறானுங்க எல்லாம். இது எனக்கு இன்ஃபர்மேஷனே வரலையே. இத்தனை நேரம் இங்கே தானே உட்காந்து டிஸ்கஸ் பண்ணோம். கணேஷையும் கேட்டோமே வரீங்களான்னு. அது நான் விளாடும் போது கேட்டிருப்பீங்க. நீங்கள் உள்ளே இருந்தீங்க. ஆமாம் 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 ஆமாம். மேட்ச் முடிச்சுட்டு ஓகே கிடைக்குங்க ஒரு ஏசி பாரில் போய் உட்காந்து ப்ளீஸ். மண்டை காஞ்சி போச்சு. அந்த கருமத்தை நான் குடிக்க மாட்டேன். நான் சரக்கு மட்டும் தான் குடிப்பேன். பீர் சரக்குனா என்ன சார்? பிராண்டி விஸ்கி எனிதிங் இஸ் ஃபைன். ஆனால் எனக்கு நம்மலாம் அப்படிலாம் கிடையாது. அது லிக்கருன்னு தெரிஞ்சாலே குடிக்கும். அதே மாதிரி குடிக்காத சரக்கும் கிடையாது. பட்டா சாரியத்துலேருந்து உரையிலேருந்து எல்லாமே குடிச்சிருக்கோம். இதே மாதிரி மேட்ச்சில் உரன்ற சின்ன பாக்கெட் இந்த சால்னா பொட்டலம் இருக்குல்ல, அந்த சைஸ் தான் இருக்கும். விளையாடிட்டு வந்துட்டு குடிச்சிட்டேன். அதுதான் மட்டை என்னை தூக்கி தான் போனாங்க. நான் இப்போ தான் சொன்னேன். பரவாயில்ல ஒன்று போதும். ஏங்க அவர் ரொம்ப இப்போ தான் சொல்லிட்டு அவ்வளோ கீழே போட்டால் அவர் பால் நின்று வருது ப்ரோ. அசால்ட்டாக சிங்கிள் அடிக்கிறாங்க, கம்ஃபர்டபுளாக விளாட்றாங்க. ஆட வைக்கணும். விக்கெட் போடணும். அதே மாதிரி எக்ஸாஸ்ட் ஆகிற பிளேயர்ஸை வெளியே வர சொல்லுங்கள். 2 பிளேயர் உள்ளே இருக்கும் ஃப்ரெஷ்ஷாக, செமி ஃப்ரெஷ்ஷாக. எக்ஸாஸ்ட் ஆகினா கேஷவ் போட்டு வரணும். அவர் வருவார், கேஷவ் வருவார். ஆமாம் எனக்கு தெரிஞ்சு வேறு யாரும் பிரசன்னா சீக்கிரம் வாங்க. கமான் ரெஸ்ட் எடுத்துட்டான். அடுத்து cheer up boys அவங்கள ஒரு கமான் செல்வா கமான் உள்ள வரணும். ஏன்னா உள்ள மண்டை காயுது. இன்னும் ஒரு விக்கெட் எடுத்து கொடு. கமான் பாய். bowling இது செமினியூவாக இருக்கலாம். பிரசன்னாக்கு அடுத்து ஊர் கொடுக்கணும். நல்ல ஐடியா. பிரசன்னாவும் பிரசாந்தும் அடுத்து ஒரு ஸ்பெல்லு போட்டு. அவனுக்கு இன்னும் 2 ஓவர் இருக்குல்ல பிரசன்னாக்கு. ஆமாம். ஏண்டா ப்ரோ இவருக்கு அடுத்த ஓவர் வேணாம் ப்ரோ. கையே வரலப்பா. கேப்டன் கால்ப்பா.
ஃபெலிக்ஸா இப்போ அனந்த் கேப்டன் 2 பேரும் தான். 2 பேருமா? 2 பேரும் சேர்ந்து ஆக்சுவலாக அனந்த் ப்ரோ கேப்டன், இவர் வந்து வைஸ் கேப்டன். இப்போ ஃபெலிக்ஸ் உள்ளே போய் நிற்கிறான். இது ஃபெலிக்ஸ் இல்லை அவன் செல்வாட்டு பேசிக்கிறான் போல இருக்குது. போன பால் ஸ்லோவாக தானே போட்டோம். நீங்கள் சொன்ன மாதிரி பிரசன்னா கொண்டு வந்தாங்க. இப்போ ஒரு நல்ல இது பிரசன்னா நல்ல ரிதமில் இருக்காரு. இங்க பாருங்க. ரன்ஸு போட்டா ரன் எவ்வளோ வருதுண்ணா? என்ன 44. இந்த விக்கெட் நம்பர் 40 53 அடிக்கணுமா? 54 அடிக்கணும். இப்போ இல்லை, இன்னொரு 20 விக்கெட்டுக்குள்ளே இன்னொரு 3 விக்கெட் போச்சுன்னா அடுத்த 20 கொஞ்சம் க்ளோஸ் ஆகிடும். ஆனால் இவங்க இனிமேல் தட்டி தான் விளாடுவாங்க. டேய் டேய் தமால் உள்ள கீழே அட்வர்டைஸ்மெண்ட் இந்த ஃபோன்லாம் யூஸே பண்ணிக்கிறீங்க. கேஷ் அவுட் நல்லா போடுவார். ஐ ஒரு 3 4 இப்போ மேட்சோட சினாரியோவே மாற்றிடுச்சு. பண்ண முடியாது இது. சி லூஸ் பால்ல ப்ரோ. நீங்கள் இப்போ நீங்கள் பிரச்சனை நல்லா போட்டு நிப்பாட்டி வச்சுருந்தீங்கல்ல. இது ஆக்சுவலி கணேஷ் தடுத்துருக்கலாம், ஊந்துருக்கலாம். இல்லை, அது ரொம்ப ஷார்ட் ப்ரோ. இவ்வளோ நேரம் நிற்கிற பேட்ஸ்மேன் எவ்வளோ ட்ரை பண்ணி ஆரம்பிச்சிருப்பாங்க. அந்த மாதிரி ரூம் கொடுக்கும்போது அவங்க தட்டுவாங்க. அங்கே தான் அடிக்க போகிறான் இப்போ. ப்ரோ இன்னும் கொஞ்சம் மேலே ஏற்றி போடுங்க ப்ரோ. ஃபீல்டரா காமோ என்ன அரை புள்ளியில் போட்டாரு. ஒரு நாள் இங்கே எடுத்து அவர்னத்துக்கு அடிச்சிருப்பார். bowling நல்ல பால்.
சார் போன மேட்ச் கூட நீங்கள் வந்து 190 அந்த இந்த டோர்னமெண்ட் சாம் மைதானில் அடித்து தோத்தீங்கல்ல? அப்போ அது வந்து 240 எல்லா பாலையும் ஊறிச்சிட்டாங்க. ஏன் ஒருத்தர ஊர்ல கணேஷ் எல்லாம் கணேஷ் குகன் தான் கட்டி வெளுத்து எடுத்துட்டாங்க. குகன் வரலாம். எல்லாம் கம்ஃபர்டபுளாக இருக்கு. ஓவர் இருக்கு ஒரு என்ன ஆடலாம் தட்டி தட்டி என்ன அவசரம். இதுதான் அவுட்டு குடு குடு அட பாவி மோரலாம் அனந்த் அனந்த் ப்ரோ, அனந்த் இவர் கூப்பிடுறாரு. யாருக்கு கொடுக்குறாங்க? டாடி. சரி டாடி போடலாம், தப்பு இல்லை. டாடிக்கு அவரோட பாலுக்கு என்ன இந்த எண்டா டேடி இந்த எண்டு தான் கேட்பான். இந்த எண்டு லாங்கு அடியா பெருசு, அந்த எண்டு கிளியர் பண்ணுறதுங்கிறது ரொம்ப கஷ்டம். இவர் பால் சுத்தி விடுவார் அப்பப்ப. ப்ராப்பரா போட்டோம்னா ஒரு பால் ஸ்லோவா ஸ்கிட் ஆகும். வெரி குட் நைஸா வாஸ்டா. நம்மளுமே 40 ரனுக்கு தான் நான் 5-6 விக்கெட் விட்டோம். எப்போதுமே 2 விக்கெட்டு எடுத்தாச்சுன்னா பின்னாடி லைனாக வரும். கேஷ் அவுட் ஆகிடுவாங்க. குட் ஃபீலிங் டா பாய், குட் ஃபீலிங் டா. ஓகே அப்ப கம் ஆன் மான், கம் ஆன். அவ்வளோதான், யோசிக்கவே கூடாது. போன பாலே வைக்கணும்னு வச்சுக்கோங்க. அனந்த் 5 பேர் உள்ள இருக்கு, 5 பேர் உள்ள. தெரியும்டா கம் ஆன் கணேஷ், மேஜிக் மொமெண்ட் அன்லீஷ் பண்ணி விடுங்க. அனந்த் பின்னாடி போலாம். மேஜிக் மொமெண்ட் யோசிச்சுக்கோங்க. அனந்த் அவன் மேலேயே ஆடல, மேலே அவனை ஏமாத்தி தான் ஆட வைக்கணும். இவனை தூக்கம் இந்த பால் அடிப்பான். அந்த எண்ணில் இருக்கிறான ஒன்றும் பண்ண முடியாது. இந்த ஓவரில் இருக்குப்பா பார்ப்போம். அவர் சூப்பராக ஆடுறாரு. அவர் தொப்பியா? அவர் பேரும் கணேஷ் தான் ஆடுறது. கையில நடந்து போறேன், அவ்வளவு தூரம் போயிருச்சு. எனர்ஜி வேணும்பா. ஏன்னா பொண்ணு இவ்வளவு நேரம் நிக்கிறதெல்லாம் பெருசு. நாளா இருந்தா மயக்கம் போட்டு விழுந்திருப்பேன். பிரசாந்த் கொஞ்சம் அப்புறம் அந்த தனி பாட்டில் கொடுங்க. நல்ல பாலு. ஆனால் அதை கட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்கே வந்துருக்கும் கரெக்டாக. விக்கெட் டு விக்கெட் பாய்.
டேய் சொல்லி போங்க 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 டேய் போங்க ஷூ போடாம நான் எங்கே போகிறது எங்கடா அடுத்த வாரம் தண்ணி எடுத்துட்டு வரேன். குகன் யோசிச்சு பாருங்க, இவங்க அடுத்த மேட்ச் இதே கிரவுண்டில் இங்கேயே வரணும். இதே கிரவுண்ட் சாவட்டும். ஆனந்த் யார் வெளில வர்றா? ஆனந்த் கணேஷை கொடுங்க வெளியே. அனந்த் யார் வரா? அப்ப இவர வர சொல்லுங்க. கேஷவ் இல்ல, அடுத்து அவர் பவுலிங் போடுறாரான்னு பார்த்து கேட்டு வாங்க ப்ரோ. நீங்க சொல்லிட்டு வாங்க பிலிக்ஸ் கிட்ட. வாங்க வாங்க வாங்க, எப்படி இருந்தாலும் ரெஸ்ட் எடுங்க. வாங்க அடுத்த ஓவர் போய்க்கலாம். வாங்க சரி வாங்க வாங்க, டென்ஷன் ஆகுங்க. வாங்க இப்படி வாங்க, இங்கே வந்து உட்காருங்க. அங்கே வெயில இல்ல என்ன டைம் என்ன தோணுதா வந்து அதுதான் ப்ரோ. எனக்கு தெரியும், நீங்க ஃபர்ஸ்டே என்கிட்ட சொல்லியிருக்கீங்க, அது தெரியும். இவங்களுக்கு அது புதுசா இருந்திருக்கு, அவ்வளவுதான். என்னது அவங்க ஆட்டிடியூட் அது இதுன்றாங்க. ஆட்டிடியூடுங்கறாங்களா? என்னது யார் சொன்னா? ரெண்டு பேரும் நான் பேசுறேன். நீங்க நல்ல ஆட்டிடியூட் கிடையாது அப்படின்றாங்க. நல்ல ஆட்டிடியூட் இல்லைன்னாங்களா? என்ன பண்ணீங்க? எனக்கு நீங்க சொல்றது எனக்கு புரியல. நான் என்ன சொன்னேன்னா ப்ரோ, நீங்கள் பவுலிங் இப்படி சொன்னீங்களா? அவர் சொன்னார், என்ன சொன்னாலும் எனக்கு வந்து அங்கே எனக்கு அந்த மைண்டில் இதாகுது. எந்த தோணுதோ அப்படிதான் வருது பவுலிங். இது ஃபர்ஸ்ட் என்கிட்ட சொல்லியிருக்காரு. இது வந்து என்கிட்ட இப்போ சொல்ல, அவர் முன்னாடி 2-3 தடவை சொல்லியிருக்காரு. வெளியே இருந்து சொல்றது வந்து இப்போ அந்த மாதிரி இல்லை அது வந்து சொல்லும்போது வந்து நீங்கள் கரெக்டாக எடுத்துக்கணுங்களா? நீங்கள் இந்த மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுறது வந்து ஆட்டிடியூட். யார்? ஃபெலிக்ஸ். அங்கே ஃபிலிக்ஸும் காம்பினேஷன் இருந்தாங்க. ரெண்டு பேரும் சொல்கிறேன். அவங்க நம்ம 2 பேரும் சும்மா ஜாலியாக பேசி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணி பண்ணுறோன்னா அது வந்து அந்த மாதிரி பவுலிங். நம்ம வந்து பவுலிங் பண்ணுறது ஸ்ட்ரைட்டாக கிரவுண்டில் தான். நெட்ஸில் நான் சொன்னேன்ல, நான் அதே மாதிரி தான் இங்கேயும் சொன்னேன். நான் உங்களை வந்து வேற எதுவும் சொன்னேன். இல்லை நானும் வந்து அது எனக்கு புரிஞ்சு, நீங்கள் சொன்னது எனக்கு புரிஞ்சிருச்சு. நிஜாது போல 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 ஆதி பிடிங்க. நீங்கள் வெளில வர்றது அவர்கிட்ட கேட்டு வாங்க. இவங்க சொன்னாங்கன்னு இப்போ நாங்கள் சொன்னோம், நீங்கள் வர வேணாம். அவர்கிட்ட கேட்டு அவர் வர சொன்னால் நீங்கள். இப்போ யாருக்கு இவன் வந்து ஆதி உள்ள வந்தால கூப்பிட்டாங்களா உள்ள வந்து? ஆமாம், ஆனந்த் கூப்பிட்டாரு. காமேஷ் வெளில வந்தாரு. காமேஷ் வெளில வந்தாரு. அதுக்கப்புறம் அவரே வந்து காமேஷ் வெளியே வந்தப்போ ஆதி என்ன சொன்னா, இல்ல நீ நில்லு ஃபீல்டிங்க்கு. சரி அப்ப நாங்க தான் சொன்னா, கேஷவ் நீங்க வந்துருங்கன்னு நாங்க தான் சொன்னோம். அது இல்ல அவரும் சொன்னார் ஃபர்ஸ்ட் கேஷவ்னாரு. யாரு? அவரு அனந்த் இல்ல, ஆதி ப்ரோ. இல்ல இப்படி கையை காமிச்சாரு. கேஷவ் கை காமிச்சோன்னா நம்ம ஆதியும் சொன்னாப்ல. கேட்சா? ஆமா சூப்பரா. இப்படியே விடுங்க, அடுத்த வாரம் கேட்கலாம். Length bola,
வரும். இது 60 வந்துச்சுன்னு நினைக்கிறேன். அறுபத்தஞ்சு 1365 12 ஓவர் இருக்கு. அழகாக விக்கெட் எடுத்தால் தான் உண்டு. ஒரே இப்போ தண்ணி இதுக்காக இது ரொம்ப கீழே இருக்கு. அதனால தான் டைம் சார் தெரியலையே. தெரியுமா? இது சொல்கிறேன். போதா எனக்கு இந்த பக்கம் பிடிச்சி இழுக்குது ஒன்றுமே பண்ணாம. ட்ரெயினில் வந்தியா? ஆமாம் ப்ரோ ட்ரெயின் bowling செகண்ட் சூப்பரா இல்லை தேர்ட் ஏசியா? செகண்ட் ஏசி ப்ரோ. ஏன்னா கம்ஃபர்டபுளாக தான் வந்துருக்காங்க. நான் பேட்டரி கோபுர பேட்டரி
நான் என்ன பண்ணேன்னா போயிட்டு எனக்குனே சைடு லோயர் புக் பண்ணேன். அப்போ தான் ஸ்க்ரீனை நல்லா இழுத்து விட்டுக்கலான்ட்டு போகும்போதே நல்லா ரூமில் போய் படுத்து தூங்கிட்டு எப்போ ஏறினேனே எனக்கு ஞாபகம் தெரியுமா ட்ரெயின். ரூமில் தான் எங்கே அங்கே போய் தங்கியிருந்தேன். கோயம்புத்தூர் போயிருந்தேன். கோயம்புத்தூர் போனியா? கோயம்புத்தூர் மாமியார் வீடு தானே? மாமியார் ஊர் சேலம். அவங்க கோயம்புத்தூரில் ஃபஸ்ட்டு இருந்தாங்க, அப்புறம் வந்து சேலம். ஓகே. சேலம் தான் வருது அடிக்கடி. அஸ்தம்பட்டி ரவுண்டானா சின்ன முனியப்பன் கோயில் அக்கா ஊர் சேலம். வாழப்பாடி, அதுக்கப்புறம் வாழப்பாடிக்கு இது வந்து சேலம் டோல்கேட் அந்த இது இருக்குது. என் பொண்ணுக்கு வந்து அங்கே தான் இருக்கும். சின்ன வயசில் வந்து ஒரு விஷயம் தான் சின்ன வயசில் 2 பேருமே வந்து சம்மர் லைஃப்பில் அங்கே தான் இருப்பாங்க. இப்போலாம் இருந்து பழகிட்டோன்னா இந்த ஊர்லாம் பிடிக்கவே பிடிக்காது. இவ்வளோ அருமையாக இருக்கும் அந்த ஏரியா ப்ரோ. தமிழ் ப்ரோ உள்ளே போனால் அது ஒரு கூலிங் ஏரியா இருக்கும் ப்ரோ. அது ஒரு மாதிரி இருக்கும். இங்கே இந்த மாதிரி தோப்புலாம் போயிட்டோம். வாழ்க்கை சூப்பர். இந்த வாழ்க்கைலாம் வந்துட்டு சென்னை வாழ்க்கைலாம் மரத்தை இருக்க நட்டு விடலாம். இவனுக்கு லீஸு இங்கே வராது. அது ஒரு கேட்ச் இருக்குது, ஆனால் அது பிடிப்பானான்னு தெரியல. கண்ணாடி போட்டிருக்கானா இல்லையா? போட்டுரு. அந்த கண்ணாடி போட்டால் எனக்கு எல்லாம் குழியாக தெரியுதா? அதனால இந்த கண்ணாடி போட்டால் எனக்கு தெரியும், நம்பிக்கை வரும். சொன்னனா சொன்னனா அப்புறம் ரொம்ப ஸ்பைடர் மேன் அவரு. இது கஷ்டம் வருவாங்க. செல்வா வந்துருக்கலாம். செல்வா கமான் பிரசாந்த், ஒரே ஒரு பால், ஒரு மேஜிக் பால் போட்டு விடு பிரசாந்த். கமான், முடியும் முடியும் மடி. தண்ணி தண்ணி அப்படியே கேட்டாங்க உடனே பெரிய பாறையா? உள்ளடி 4 போச்சுலாங்க. சரி
கொஞ்சம் வந்து 10 மணி மேட்ச் 2 மணி மேட்ச் 11 மேட்ச் 2 மணி மேட்ச் தான் ரொம்ப டீம் 2 மணி மேட்ச் செஞ்சாங்க. ஆனால் 2 மணி மேட்ச் வந்து ஃபஸ்ட்டு ஃபீல்டிங்காக இருந்ததுன்னா அதுவும் கஷ்டம் தான். அது 50-50 தான் சொல்லுவேன். கிளி கிழிச்சாங்க. நான் போய் ஒரு தனிக்காக எடுத்துட்டு வந்தேன். டேடி பேக் டு ஃபார்ம். ஏன்டா எனக்கே இவ்வளோ டயர்டாக இருக்கே. நீங்கள் உள்ளே போயிட்டு வந்தவங்க 2 பேரும் கரெக்டாக கொடுத்துறடி. தண்ணி நிறையா கொடுத்தனால தான் நாங்கள் டயர்டாக சொல்ல போனோம். பல்லு ரொம்ப டேட்டாக இருக்கு. மச்சி கொஞ்சம் கொடு. இந்த வரப்பு இந்த பால்லாம் நல்ல பால். விக்கெட் டேக்கிங் டெலிவரி இதெல்லாம் அவருக்கு. ஆமாம், தூக்கி எடுத்து கையில் கொடுப்பாங்க. ஆமாம். உள்ளே உட்கார முடியாது. இல்லை உள்ளார உட்கார்றது இங்கே பரவாயில்ல. கேஷப்ரோ நீங்கள் எதுவும் தப்பாக நினச்சிட்டாங்க. எனக்கெல்லாம் எது சொன்னது எனக்கு ப்ரோ. நீங்கள் எவ்வளோ பெரிய நீங்கள் எவ்வளோ இதெல்லாம் சொல்கிறீங்க. நீங்கள் ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு மைண்ட் செட் இருக்கும் ப்ரோ. அவ்வளோதான் ப்ரோ. நம்ம உங்களோட இன்டென்ஷன் அது கிடையாது. எனக்கு நல்லாவே தெரியும். நம்மளும் ஒருத்தர் கூட தெரியும். வந்து பவுலிங் வந்து
ஆடி தானே போடுறான். ஆனால் அவனுக்கு சத்தியமாக எந்த அவனுக்கு அட்லீஸ்ட் கேட்டிருக்கலாம்டா. நாங்கள் ஒரு நாள் 2 மேட்ச் ஆடுறோம், ஒரு ஸ்லாட் மட்டும் காலைல ஸ்லாட் கொடுங்கன்ட்டா கண்டிப்பாக ஆப்போனண்ட் ஓகே சொல்லியிருப்பாங்க. என்ன சொல்கிற? இல்லை இல்லை அதான் சொல்கிறேன், நம்மளே ஓகே சொல்லியிருப்போம். காலைல ஸ்லாட்டு டோர்னமெண்ட் மேட்ச் ஆடுறீங்களான்னு கேட்டிருந்தான். என்ன சொல்கிற? ஆனால் நம்ம எந்த நிலைமையில் நம்ம ஒரே இடத்துல 2 மேட்ச் நம்ம ஆட மாட்டோம்ல. தனிப்பட்டா இப்போ தான் அடுத்து நான் வரணுமான்னு கேட்குவாங்க. இவர் ஒரு பவுலிங் இருக்கு, இவருக்கு ஓவர் இருக்குன்னு சொல்லுவாங்க. இன்னும் 18 ரன். இப்போ சீனியர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ஜினியர் அப்படின்னா அது என்ன லெவலுங்க? P4 வந்து நல்ல, அதாவது நான் ஒரு 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 10 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ், 10 to 20 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள P4. எங்கள் டீமில் ஒருத்தவங்க 17 வருஷம் எக்ஸ்பீரியன்ஸ் P4. அதெல்லாம் என்ன பேக்கேஜ் ரேஞ்ச் வரும்? ஸ்டார்டிங் ஸ்டார்டிங் பேசிக் பேஸ் அது இல்லாமல் எம்ப்ளாயி பிஎஸ் ஷேரோட சேர்த்துனா அது 50, இது 50. நானும் ட்ரை பண்ணலாமா தான் யோசிக்கிறேன். தாராளமாக பண்ணுங்க, இப்போ தான் எடுக்கிறாங்க. அதனால நான் சொல்கிறேன், அடிக்கிற வெயிலுக்கு சில பேர் ஒரு நாள் இருக்கிறாங்க. என்னோட ஆஃபீஸில் ஒரு சீனியர் இருக்கார், அவர் நல்ல ரிசோர்ஸ். 2 தடவை ஒரு தடவை இன்டர்வியூ வச்சாங்க, அடுத்த தடவை ரெசியூமே ஷார்ட் லிஸ்ட். அவருடைய போகிறா எனக்கு வேணால் பார்த்து போகிற மாதிரி இருக்கும். நான் அவர்கிட்ட சொல்கிறேன், எனக்கு 15 தடவை அப்ளை பண்ணுறேன், 15 ரிஜெக்ஷன். எதில்? ஒரு டேல போய் கம்பெனியில். ஓகே. இந்த தடவை சிட்டி என்ன ப்ரோ பண்ணானுங்க, போனஸ்லாம் நல்லா கொடுத்துருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். ஹைக்கு வந்து 3% கொடுத்தாங்க ப்ரோ. என்ன சொல்கிறீங்க? அவ்வளோதான் கொடுத்தாங்க. உங்கள் டீம்லேயே 6 எல்லாம் கொடுத்ததா கேள்விப்பட்டேங்க. 6 7 டிஸ்கஸ் பண்ணல ப்ரோ. நான் கேட்ட வரைக்கும் எல்லாமே 3 3.25 4 4.25 அவ்வளோதான் கொடுத்தானுங்க ப்ரோ. எங்கள் டீமுக்கெல்லாம் கேட்டிங்களா? இவங்க யாருமே இல்லை, நான் போகிறப்பெல்லாம் வந்துட்டாங்களா, நான் அப்படி மறந்துட்டேன். கேஷவ் ப்ரோ, நீங்கள் இவரை கூப்பிட்டு கேளுங்க ப்ரோ, ஃபிலிக்ஸ் இல்லாட்டி அனந்த. பார்த்தாரான்னு தெரியல. ஆதி வெளியிலையா? ப்ரோ என்கிட்ட கேளுங்க, பேர் சொல்லுங்க. இப்போ
இப்போ பிரசாந்துக்கு இன்டர்வியூ எல்லாமே முடிஞ்சுச்சு. எங்கே உங்க இது ரெக்கார்ட் ஆகும். அது அப்படியே ஸ்ட்ரீமிங்கில் வர நம்ம பேசுறதுலாம் வச்சு பாஸ் பண்ணிட்டு வேணாம் முடிஞ்ச பிறகு பேசிக்கலாம். இன்னைக்கெல்லாம் நான் ஃபீல்டிங் போகாதா சந்தோஷம் ப்ரோ. எனக்குலாம் ஜாலியாக நல்ல ஒரு ஐயோ ஐயோ come on Ganesh, come on old monk. ஐயா ப்ரோ 2 விக்கெட் எடுத்தீங்கன்னா ஃபிலிக்ஸ் ப்ரோ ட்ரீட். bowling the way. உகன உள்ள கூப்பிடுறாங்க நினைக்கிறேன். உகன் ஆல்ரெடி உள்ளதாக தான் இல்ல அது நேர்வையில் கண்ணுக்கு ஆகாது. Come on Ganesh bro, ஒரே ஒரு விக்கெட். தடுக்கலாம் செல்வா, ஒண்ணுதான் செல்வா. குட் ஃபீல்டிங் ரா பாய். அடிச்சு அவுட் சார். ஐயே 7 விக்கெட் போச்சு. ஆனந்த் ப்ரோ பிரசாந்த் ஆனந்த் கூப்பிடுங்களேன். Come on Keshav, can do it Keshav. வெளில யாரும் வரீங்க? ஓகே வாங்க கணேஷ். நல்ல ஓவர் போட்டிங்க. அவங்க தூக்கி அடிக்கிற மைண்ட் செட்டில் இல்லை, அதனால ஓவர் இங்கேருந்து பார்க்கும்போது நல்லா இருந்துச்சு. ரிதம் நல்லா இருந்துச்சு. எல்லாமே அவுட் ஸ்விங் போட்டேன் இன்னைக்கு. ஒன்று இன்ஸ்விங் போடலாம்னு நினச்சேன். இந்நேரத்தில் அடிக்கணும். பிரச்சனை தான் கொடுத்தேன். இல்லை எல்லாம் கரெக்டாக ப்ரோ அவர் லென்த் ஹார்ட்லன்னு சொல்லுங்கள். ஸ்டிக்கு பறக்க விடும். அதுதான் லென்த் ஹார்டில் போட்டாலே ஸ்லோவாக இருக்குது. உள்ளே போட்டால் கம்ஃபர்டபுளாக சிங்கிள் ஆடுறாங்க. இது பாருங்க கம்ஃபர்டபுளாக அடிக்கிறது. செல்வா என்ன கொஞ்சம் மேலே போடலாம் செல்வா. ஏன்னா டார்கெட் கம்மி இல்லை, அதனால ஃப்ரீயாக விளாட்றாங்க.
ப்ரெஷர். இன்னும் 2 விக்கெட் இருக்கா? யார் அவர்? அந்த ஊர் ஆடி இருக்கணும் பேட்டிங்க. அவ்வளோதான் அங்கே நினச்சேன். ஓ சேம் பிரச்சனை இல்லை. ஒரு விக்கெட் போச்சுன்னா ப்ரெஷர் ஆகிடும். ஒரு விக்கெட்டு தான். ஒரு பால் விக்கெட் லென்த்தை போட்டாருன்னா முடியும். பிரசாந்த் போனால் ப்ரெஷர் ஆகிட்டு நீங்கள் 4 ஓவர் 15 ரொம்ப சூப்பராக பட்டீங்க. இப்போ இந்த டிஃப்ரென்ஸ் பார்க்குறீங்களா? நான் தான் சொல்கிறேன். ஏன்னா 2வது ஓவர்லேயே பார்த்துட்டேன் கம்ஃபர்டபுளாக இல்லை. ஐ மீன் பேட்ஸ்மேன் கம்ஃபர்டபுளாக ஆடுறாங்க. நான் சொல்ல மறந்துட்டேன் வேணான்னு. பிரசன்னாவும் ஒரு ஓவரை உள்ள பண்ணுறது. இப்போ இவர் இந்த பால் போட்டார்ல, இது எவ்வளோ ஸ்பீடாக போச்சு. மித்த பால்லாம் இவ்வளோ நின்று போச்சு. இப்போ இவர் ஒரு 10 ரன் குறைச்சிருந்தாருன்னு வச்சுக்கோங்க இந்த இடத்துல. இங்கே இந்த ப்ரெஷர் ஆடாயிருக்குங்க. இன்னும் 35 ஓவர் இருக்குது. அது நின்ட்டாங்களானே 4-5 ரன் வந்துடும் வச்சுக்கோங்க. அவங்க 4-5 ரன். ஆக்சுவலாக ஒரு என்ன சொல்கிறது, எல்லாமே வந்துட்டு அவுட் ஸ்விங்கே போட்டுட்டு இருந்தானா, இன்ஸ்விங் ஒன்று போடலான்னு நினச்சேன். ஒரு பால் மாற்றி போடலான்னு பார்த்தா வந்துட்டு அதாவது ஒரு பதட்டம் இருந்துக்கிட்டே இருக்குது. ஏன்னா அடிச்சிட்டாங்கன்னா மறுபடியும் ரன் போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டைட்டாக போடலாம். இல்லை நீங்கள் பண்ணது கரெக்டு தான். இந்த இடத்துல அவன் ஸ்டிக்குக்கு போடுங்கன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அவன் வந்துட்டு ஸ்டிக்குக்கு போட்டிருந்தா ஒரு ரன் போனால் கூட வந்துட்டு அதை எனக்கு பொறுத்துக்க முடியல. கஷ்டமாக இல்லை. நீங்கள் இன்றைக்கி வந்து நீங்களும் பிரசன்னா ஆதித்யா ஃபஸ்ட்டு வரலாம். பிரசன்னா ஆதித்யா நீங்கள் அந்த டிஃப்ரென்ஸ் தெரியுது பாருங்கள். இங்கே கேஷவ் ஓகே 5, செல்வா விக்கெட்டு கொஞ்சம் ரன்னு. ஏன்னா இவர் சிவா இப்போ பிரசன்னா கொண்டு வந்து ரொம்ப நல்ல கால் பண்ணிட்டேன். பாவம் பசங்க 20 ஓவர் நின்று அப்பாடி இப்போ ஒரு விக்கெட்டு ப்ரோ பிரச்சனை கம்ஃபர்டபுளாக உள்ள. இப்போ என்ன தெரியுமா நான் சொல்லவா, ஒரு பால் அவுட் ஆகிறது வந்து ஒன்றும் போல்டு தான். ரியல் போல்டு தான். போல்டு இதுதான் நடக்கும் இந்த ஓவர் கண்டிப்பாக. ஃபஸ்ட்டு போட்ட 3 ஓவர் கமான் பிரசன்னா, கமான் ரபாய். ஓ 5 பால் தான், கமான். பாலிங்கடா பாய். அதேதான் பிரசன்னா, கமான் ரபாய். இன்னும் ஒரு விக்கெட் எடுத்துக்கொடு பிரசன்னா. விக்கெட் வருது பாரு. Good on, Kamesh. Back up.
நல்லா இருக்கு பிரசன்னா, கமான் ராபாய். இருக்கு இந்த ஒரு விக்கெட் இருக்கு. Come on, Prasanna. Bahai. பாரு பேக் ஃபுட் போறாரு பாரு பேட்ஸ்மேன், யோசிச்சு போடு பிரசன்னா. நல்ல ஒரு பால்ல ஃபினிஷ் பண்ணிட்டு வா. போட்டு வெளில வந்துருப்பாங்க. இந்த ஒரு யார் போடுறா? கேசவா உள்ள கொடுத்தாங்க. மேபி இந்த ஒரு ஓவர் கொடுத்துட்டு அடுத்து பிரசன்னா அடுத்த ஓவர் போடலாம். ஆதி 5 நிமிஷம். பிரசாந்த், பிரசன்னா, கேஷ். அப்போ லாஸ்ட் ஓவர் யார் போடுவா? செல்வா போட்டால் வேலை கேட்கலாம். கேஷவ் கையில வா, அடிச்சிருங்க. அவுட்டுங்க. ப்ரோ கொஞ்சம் ஸ்லோவாகிடுச்சு ப்ரோ. எட்ஜ் வாங்கி பிரத்யூஷ்ட கேட்ச் இல்லை போல். ஐயோ எடுக்கலாம் கேஷவ். வெயில் பாவம். ஒன்றாங்களா இல்லையா? ஆதி தூரம் கூட இல்லை. பால் எடுக்கிறப்போ பொறுமையாக அடிக்கலாம். நல்லா ப்ரெஷர் போட்டோம், ஈஸியாலாம் விட்டுலாம். இப்பயும் பிரச்சனை இல்லை ப்ரோ. ஒரு விக்கெட் போச்சுன்னா ப்ரெஷர் வந்துடும் ப்ரோ பேட்ஸ்மேனுக்கு. ஃபீல்டிங் கேஷவ். குடான் கேஷவ். நல்ல வேலை ப்ரோ, திரும்பி இருந்துச்சா வந்திருக்கும். அவுட்டு தானே. சூப்பராக போட்டான்.
இன்னும் 8 ரன். நல்லா விளாடுவார்னு நினைக்கிறேன். இன்னும் 4 ரன் தான் அடிக்கணுங்க. இன்னும் 4 ரன் தான் அடிக்கணும். இப்போ ஒரு விக்கெட் போச்சுன்னு வச்சுக்கோங்களேன். இப்போ இருக்கு தண்ணி கொண்டு போகணும். இந்த பேட்ஸ்மேன் கொஞ்சம் 2 ஷாட் இது போட்டு உங்களால் கம்ஃபர்டபுளாக ஓட முடியும். இதுதான் வந்துட்டு அந்த ஃபீலிங்கே வரல ஆக்சுவலாக. பரவாயில்ல ப்ரோ, நம்ம வந்து அவ்வளோ ஈஸியாக விடல, ஃபீட்பேக் பண்ணோம். இந்த மாதிரி நம்ம இவ்வளோ எஃபர்ட் போட்டோம்னா ஓகே தான். Come on boys, come on Prasanna! 2 நல்ல பால் தான் பாய். நல்லா இருக்கு பிரசன்னா. பேட்ஸ்மேன் எப்படி ஆடுறாருன்னு பார்த்து போடு பிரசன்னா. யோசிச்சு போடு, விக்கெட் வரும் பாரு. Bowling boy, வேற லெவல் பிரசன்னா. come on boy. இந்த வாரம் ஏதாவது தெரியுமா? இந்த வாரம் ஏதாவது தெரிய வருமா? கண்டிப்பாக இந்த வாரம் டிஸ்கவுண்ட் காமிக்கிறோம். நான் மேனேஜரை கேட்டிருந்தேன், அவங்க இந்த ரீஸ்ட்ரக்சர் இதுன்னு அப்ரூவல் வரலங்கிறாங்க. ஆனால் இன்னும் 1500 பேர் ஹையர் பண்ணணுமா, தட்ஸ் ஃபார் ஷோர் அப்படின்னாங்க. பிரசாந்துக்கு ஃபைனல் ரவுண்டு முடிஞ்சு மோஸ்ட்லி பாசிட்டிவாக தான் வரும். சூப்பராக இருக்கும். நல்லா இருக்கு பிரசன்னா, நல்லா இருக்கு, நல்லா முடிச்சிட்டா பிரசன்னா. கமான். ஒண்ணுதான் கையில வைங்க பார்த்து. இப்ப யார் போடுவா? கரெக்டா சொல்றாரு, இவர் வந்து சொல்லி கொடுத்துட்டு இந்த வீக்னஸ் தான் சொல்லி கொடுத்து. இன்னொரு 10 ரன் 100 100 அதெல்லாம் எதனா வரும். பிரசன்னா முடிஞ்சா யாரு தரும்? பிரசாந்தா? பிரசாந்த் பழைய மாதிரி போடுவோம், ஸ்ட்ரென்த்துக்கு பவுலிங் பண்ணு. இந்த பால்
பேட்ஸ்மேன் ரியாக்ட் பண்ணி பின்னாடி போனார்னா கண்டிப்பாக அவுட் ஆயிடுவார். அவன் ஸ்பீடாக போடுவான், சுருன்னு பின்னாடி வந்தாருன்னா போயிடுவான். ஃப்ரண்ட் ஃபுட்டில் ஆட ஆரம்பிச்சிட்டாரு. பேக் ஃபுட்டில் ஆட வை பேட்ஸ்மேனு. இங்கே அவுட். இதுக்கு நம்ம வாக்கு வரைக்கும் கொடுத்துட்டு போயிடலாம் விளாட்றதுக்கு. ப்ரோ இப்பெல்லாம் விளையாடாம இருந்துடலாம் ப்ரோ. பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இல்லாட்டி பிரசாந்த் இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக கேட்க மாட்டாங்க. ஒரு தப்பு 2 தப்புனா பரவாயில்ல, 5 இது கொடுக்குறான் நம்மளுக்கு. ஒரு விக்கெட் போச்சுன்னா தெரிஞ்ச பேக் ஃபுட்டில் போய் போல்ட் ஆகி எரிஞ்சிடணும்.